கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நிறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு பேர் என்ன பேர்? பட்ட பேரு சங்கீதக்காரன் என்ற பேர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவரை ஆராதிப்பதிலே, அவரை துதித்து பாடுவதிலே அவர் அவ்வளவு என்ன பண்றாரு? பிரியப்படுகிற மனிதனாக இருக்கிறார். அவருடைய பாடல்கள், அவருடைய வார்த்தைகள் தான் என்ன பண்றோம்? நம்ம சங்கீத புத்தகமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஆண்டவரை புகழ்ந்து அவர் பாடியிருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து வார்த்தைகள் அவர் எழுதியிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் ஆண்டவரை அவர் பாடுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தில் எடுத்துக்கொண்டோமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல காரியத்திற்கு ஆசீர்வாதமான வசனங்கள் என்ன பண்ணுவோம்? முதல்ல சங்கீதத்துல தான் தேடுவோம்ல. அல்லது ஒரு துக்கமான காரியமா இருந்தாலும் சங்கீதத்துல தான் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக அல்ல, ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவ்வளவு வார்த்தைகளை, அவ்வளவு பாடல்களை ஆண்டவரை நினைத்து அவர் பாடி இருக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்போதெல்லாம் நன்மை நடக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லை, இது என்னால் ஆனது, இந்த மகிழ்ச்சி என்னால வந்தது, என்னுடைய சுய முயற்சினால அல்ல. இது எப்படி சொல்றாரு அவர்? தாவீது எப்படி சொல்றாரு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அவர் என்ன பண்றார்? விசுவாசிக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம்? புகழ்ந்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த பாடல் என்பது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற போது நாம் பரலோகத்தில் இருக்கிற உணர்வை நாம் அடைகிறோம். பரலோகத்தினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்தில் என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாக, கர்த்தரை போற்றி பாடுகிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் பாடுகிறவர்களாக மாறுவீர்களானால் நிச்சயமாகவே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கவலையாவே இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் எப்போதும் உங்களுக்கு புதிய பலத்தை கொடுக்கிறவராக, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கொடுக்கிறவராக, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தாவீது என்ன பண்றாரு? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்தில் ஆண்டவர் புகழ்ந்து பாடுகிறவராக, ஆண்டவரை நோக்கி வார்த்தைகளினாலே ஆண்டவர் என்ன பண்றாரு? புகழ்வராக, துதிக்கிறவராக இருந்தார். அவருடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து ஆண்டவர் அவரை விடுவித்தார். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து ஆண்டவரை விடுவித்தார். அல்லேலூயா. எனவே நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்க, புகழ்ந்து பாடுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு புதிய பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை கண்டடைவீர்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.